நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் நமக்கு எப்படி வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நாம பயன்படுத்துற தண்ணியை வீணடிக்கவே மாட்டோம். நமது அரசு பலாயிரம் கோடிகள் செலவு செய்து பொறியாளர்களின் உழைப்பை கொண்டு நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. நமக்கு குடிநீர் நம்ம வீட்டுக்கே வர்றதுக்கு எப்படி ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க, அதாவது ஒரு திட்டத்தை எப்படி திட்டமிடுறாங்க, அதை எப்படி செயல்படுத்துறாங்க, மறுபடியும் அதை எப்படி பராமரிக்கிறாங்க, இதெல்லாம் கடந்துதான் நம்மளுக்கு அன்றாடம் குடிநீர் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதுல ஃபர்ஸ்ட் திட்டத்தை ஆய்வு செய்வாங்க. ஆய்வு செய்யறது அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு ஒரு மாவட்டத்துல ஒரு 10 யூனியனுக்கு தண்ணீர் தேவை இருக்கு அப்படின்னா அந்த 10 யூனியன்ல ஒவ்வொரு பஞ்சாயத்து ஒவ்வொரு யூனியன்லயும் ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு அப்படின்னு கணக்கிடுவாங்க. அதுல ஒவ்வொரு யூனியன்லயும் மொத்தமா எவ்வளவு மக்கள் தொகை இருக்குன்னு கணக்கிடுவாங்க. அப்புறம் 10 யூனியனையும் சேர்த்து மொத்த மக்கள் தொகை என்ன இருக்கு அப்படின்னு கணக்கிடுவாங்க. இதனுடைய மொத்த மக்கள் தொகையை கணக்கிட்டு இனி வரும் 15 வருடத்திற்கு எவ்வளவு பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் கணக்கிடுவாங்க. இது கிராமப்புறங்களா இருந்தா 55 லிட்டரும், நகர்ப்புறமா இருந்தா 90 லிட்டரும், பெருநகரங்களா இருந்தா 135 லிட்டரும் கணக்கிட்டு மொத்த மக்கள் தொகையோட அந்த தண்ணீர் தேவையை கணக்கிடுவாங்க. கணக்கிடப்பட்ட மொத்த தண்ணீர் தேவையை எப்படி பூர்த்தி பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துக்கும் ஆறுகள் பக்கத்துல ஏதாவது ஆறுகள் இருக்கா, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய குடிநீர் தேவையை பூர்த்தி பண்றதுனால நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஆறுல இருந்து தான் அந்த தண்ணீரை பெற முடியும். அப்பதான் ஆண்டு முழுவதும் நமக்கு தண்ணீர் கிடைக்கும். இதுக்காக பக்கத்துல எந்த ஆறு இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஆறுல இருந்து தண்ணி எடுக்க முடிவெடுப்பாங்க. ஆறுகளிலிருந்து தண்ணீர் எடுப்பாங்க. அது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, ஆறுகள் இருந்து நேரடியா தண்ணீர் எடுப்பாங்க. அப்படி நேரடியா தண்ணீர் எடுத்தா அதை சுத்திகரிப்பு செஞ்சுதான் விநியோகிக்க முடியும், குடிநீருக்கு நம்ம பயன்படுத்த முடியும். அதுவே மணல் பாங்கான இடங்கள், ஆறுகள்லயே சில இடங்கள் மணல் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு காவிரி ஆறை பார்த்தீங்கன்னா, அவங்க கரூரை கிராஸ் பண்ணும்போது அங்க மணல் பகுதிகள் அதிகமா இருக்கும். அங்க ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் வெல், அதாவது ஒரு கிணறை உருவாக்கி, வட்டமான ஒரு கிணறை உருவாக்கி அதுல இருந்து தண்ணீர் எடுப்பாங்க. அதனால அந்த தண்ணியை சுத்திகரிக்கப்பட தேவையில்லை. இப்படி எடுக்கப்பட்ட நீரை சுத்திகரிப்பு செஞ்சோ இல்ல மணல் பகுதியிலிருந்தோ எடுத்தோ இந்த 10 யூனியனுக்கு தேவையான மொத்த தண்ணீரை ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போவாங்க. அங்க இருந்து, அதாவது அந்த 10 யூனியன்ல ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அங்கிருந்து அடுத்தடுத்த யூனியன்களுக்கு பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு அந்தந்த யூனியன்ல இருந்து அந்தந்த பஞ்சாயத்து, அதாவது கிராமங்களுடைய நிலத்தொட்டிகளுக்கு இந்த குடிநீரை கொண்டு போய் சேர்த்துட்டு அங்கிருந்து உட்கிராமங்களுக்கு, அதாவது ஒரு பஞ்சாயத்துல சின்ன சின்ன உட்கிராமங்கள் குடியிருப்பு பகுதிகள் இருக்கும். அங்க ஒவ்வொரு டேங்குகளை உருவாக்கி, உயர்மட்ட டேங்குகளை உருவாக்கி அந்த டேங்குக்கு இந்த தண்ணியை பம்ப் பண்ணிடுவாங்க. இப்படிதான் ஒரு திட்டத்தை உருவாக்குவாங்க. இந்த திட்டத்தை அப்படியே நடைமுறைப்படுத்துவாங்க, அதாவது செயல்படுத்துவாங்க. செயல்படுத்தி முடிச்சதோட அந்த கடமை முடிஞ்சிடாது. என்ன காரணம்னா, நம்மளுக்கு தண்ணீர் வரணும்னா அதை கண்டிப்பா பராமரிச்சுட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரொட்டீனா இதை பராமரிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி திட்டங்களை தான் அரசாங்கம் கூட்டு குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி திட்டங்கள் வருவதற்கு முன்னாடி, அதாவது 1971க்கு முன்னாடி நம்ம ஒரு கிணறில் இருந்தோ ஏரியில் இருந்தோ குளம் குட்டைகளில் இருந்தோ இருக்கக்கூடிய தண்ணீரை தான் நம்ம எடுத்து அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்திட்டு வந்தோம். 1971க்கு பிறகுதான் நமது தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அப்படின்னு ஒரு வாரியத்தை உருவாக்குனாங்க. அந்த வாரியத்தின் அடிப்படையில தான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தடையில்லாம தண்ணீர் வழங்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தால் தமிழ்நாடு முழுவதும் அன்று முதல் இன்று வரை 550ற்கு மேற்பட்ட குடிநீர் திட்டங்களை மக்களுக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறது. இப்படி பல ஆயிரம் கோடிகள் செலவு செய்து பல பொறியாளர்களின் உழைப்போட உருவாக்கிய இது போன்ற திட்டத்தின் பெறப்படும் தண்ணீரை நாம் வீணடிக்கலாமா? சிக்கனமாக பயன்படுத்துங்கள். இது இல்லாம இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதாவது நீங்க கையில வச்சிருக்க செல்போன் வச்சுட்டு உங்க இடத்த நீங்களே அளந்து பார்த்துக்கலாம். அதுவும் யாரோட உதவியும் இல்லாம. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, மை ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுல மொபைல் லேண்ட் சர்வே அப்படிங்கிற பட்டனை செலக்ட் பண்ணிக்கிங்க. உங்க நிலத்தை நீங்களே அளந்து பார்த்துக்கங்க. செல்போன் வச்சுக்கிட்டே உங்க இடத்த நீங்க எப்படி அளக்குறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே கமெண்ட் பாக்ஸ்லயே வீடியோவா கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.